Hello friends, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு நான் ஐடி டிபார்ட்மெண்ட் லைக் மெக்கானிக்கலோ சிவிலோ இல்ல இந்த மாதிரி நான் ஐடி டிபார்ட்மெண்ட் படிச்சிட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்டோ இல்ல நான் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ எப்படி ஐடிக்குள்ள வரலாம் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப் வீடியோ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஸோ என்ன நேம் நவீன், நான் மோர் தென் 1+ இயர்ஸ் ஐடியில் ஹெச்ஆரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட சேனல் மூலியமா ரெகுலராக வீடியோஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் ஐடிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு ஐடிக்குள்ளே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட சஜஷன், நான் ஐடியிலேருந்து ஐடிக்குள்ளே வரவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு ரைட் ரோல், ஒரு கரெக்டான ரோலை சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் நிறைய நான் ஐடியிலேருந்து ஐடி மாறுறவங்க எதனால ஜாப் கிடைக்க மாட்டேங்குது நான் அனலைஸ் பண்ணவர் எனக்கு என்ன விஷயம் தெரிய வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்கள் மாமா பையன் ஜாவா டெவலப்பராக இருக்கான், என்னோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த ஒரு பெரிய டெவலப்பராக இருக்கான், அவன் 30 லட்சம் வாங்குறான், அவங்க 20 லட்சம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சரௌண்டிங்கில் இருக்கவங்க என்னென்ன ரோல்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க, ப்ளஸ் யார் யார் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியை பார்த்துட்டு அந்த மணியை நாமளும் வாங்கணும், அதே ரோலுக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சி டைரெக்டாக அந்த ரோலுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ரோலை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டெடி விஷயங்களும் இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் டஃப்பான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே கூட இப்போ ஆல்ரெடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்க ஐடியில் இருக்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேஸே படிச்சிருப்பாங்க. எல்லா விஷயங்களும் எப்படி ஒர்க் ஆகுது, ஃப்ரண்ட் என்ன பேக் என்ன டேட்டா பேஸ்னா என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் படிச்சிருப்பாங்க. ப்ளஸ் அவங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அவங்க சப்ஜெக்டோடவே வந்திருக்கும். இப்போ ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு ஒரு பேப்பரே இருக்கும், பைத்தான் லாங்குவேஜ் பற்றின ஒரு ப்ரோக்ராமிங்கே இருக்கும். ஸோ அவங்க டஃப்பாக இருக்க இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு டெவலப்மெண்ட் ரோலுக்குள்ளே ஈஸியாக அடாப்ட் ஆகிட்டு உள்ளே போய்ப்பாங்க. ப்ளஸ் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கே அந்த ரோலில் அடாப்ட் ஆகி உள்ளே வர்றது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஓகேங்களா? அதுவே நம்மள மாதிரி நான் ஐடி, இப்போ நான் ஐடி டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் தான் நானும் படித்தேன். ஸோ நம்மள மாதிரி இருக்கவங்க இப்போ ஐடிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறப்ப அமௌண்ட்டை பார்த்து உள்ளே போகாமல் அந்த ரோல் நமக்கு செட் ஆகுமா, நம்மளால அதை படிச்சிட முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. மோஸ்ட்லி இப்போ நான் ஐடியில்னா ஐடிக்குள்ள நான் ஒரு பைத்தான் டெவலப்பராக ஆகிறேன்னு சொல்லி இப்போதைக்கு நிறைய பேர் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. உள்ளே வந்து பைத்தான் கோர்ஸை படிக்கணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு டெவலப்மெண்ட்டுக்கு படிக்கிறாங்க. பட் படித்து முடிச்சோடனே அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சென்னையில் ஒரு 500 கம்பெனிஸில் 100 கம்பெனியில் ஓப்பனிங் இருக்குன்னா அந்த 100 ஓப்பனிங்க்கு இப்போ ஒரு 500,000 பேர் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அந்த 1000 பேர்த்தில் யார் ஸ்கில்டாக இருக்காங்க, யாரோட பேக்ரவுண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டை தாண்டி யார் ரொம்ப ஸ்கில்லாக இருக்கா, யார் நம்ம கொடுக்குற எல்லா ஆங்கிளில் இருக்க அந்த ப்ரோக்ராமையும் போடுறாங்க அப்படிங்கிறத மெயினாக பார்ப்பாங்க. ஓகேங்களா? அது பேசிக்காகவே நம்மள மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்கள தாண்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து படித்து வந்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த விஷயம் எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிறதுக்கு, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம தப்பான இந்த மாதிரி ரோலை எடுத்துட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு ஐயோ முடியலையே, இல்ல கோர்ஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, நம்மளோட நிறைய பேர் ரொம்ப ஸ்கில்டா இருக்காங்க இதே ரோல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பார்க்க முடியுது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள போறதுக்கு முன்னாடியே நல்ல ஈஸியான ஒரு ரோலா பார்த்து சூஸ் பண்ணி உள்ள போங்க. அப்படி ஈஸியா இருக்க ரோல்ஸ் என்னென்ன இருக்குங்கிற ஒரு சீரியஸ் மாதிரி நம்மளோட சேனல்ல போஸ்ட் பண்ணலாம்னு கூட பிளான் பண்ணிருக்கேன். ஸோ அப்கமிங் வீக்ல அதுவும் கூட வரும் ரெகுலரா. ஸோ ஈஸியான ரோல்ஸ் ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க ஐடிக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு டீசென்டான சேலரி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. டீசென்டான சேலரினா ஒரு 5 இயர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 21-22 ஏஜ்ல நீங்க ஜாப் உங்களோட கரியர் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 26-28 வயசு, ஒரு மேரேஜ் வயசுல ஃபினான்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைப்பீங்க. அந்த சமயத்துல உங்களுக்கு ஒரு 80,000 இல்ல ஒரு 1 lakh கிட்ட சேலரி இருந்தா போதும்னு நினைப்பீங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு நீங்க சேலரி போகணும்னா ஐடியில நிறைய ரோல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒர்க் பண்ற இந்த ஹெச்ஆர் ரோல்கே பாத்தீங்கன்னா நீங்க கோர்ஸ் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ரொம்ப எஃபெக்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஜஸ்ட் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். நிறைய டிமாண்டும் இருக்கு, ஈஸியா உள்ள வந்துட முடியும். ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்ல உங்களோட சேலரி பேக்கேஜும் 80,000 1 lakh வர தரத்துக்கும் ரெடியா இருக்காங்க. ஸோ இது காம்படிஷனும் கம்மி, ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த மாதிரி ரோல் ட்ரை பண்ணுங்கன்னு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் ஹெச்ஆர் சொல்றேன். அதே மாதிரி அட்மின் ரோல் நம்ம நான் ஐடி ரோல்ஸ்க்குன்னு தனியாக வீடியோவே போட்டிருக்கோம். அந்த மாதிரி நிறைய ஈஸியான ரோல்ஸே இருக்கு. ரொம்ப காம்ப்ளிகேட்டிவா ரொம்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இல்லாம ஈஸியா உள்ள போற ரோல்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போங்க. ஓகேங்களா? அதுக்குன்னு டெஸ்டிங் அந்த மாதிரி சைடில் உள்ள வந்துடாதீங்க. அதுக்கு தான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ டெஸ்டிங்குள்ள போகணும்னு நினைக்கிறீங்கன்னா வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் ஆயிருக்கு, அதை பார்த்துட்டு டெஸ்டிங்குள்ள வாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ரோலை சூஸ் பண்ணுறது. அடுத்து செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸ் டெவலப்பர் அந்த மாதிரி ஒரு லைன், கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி லைன், ரொம்ப டிஃபிகல்ட்டாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் போடாமல் இருக்க மாதிரி ஒரு லைன் போகும்னு நினைக்கிறீங்க, வேறு ஏதாச்சும் ஒரு சைடு இப்போ டேட்டா அனலிஸ்ட்டோ அந்த மாதிரி போகும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள்
சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்குங்கிறது ரொம்ப அவசியம். பேக்ரவுண்டும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் செல்ஃப் லேர்ன் எடுக்கிறத தாண்டி ஒரு சர்டிஃபிகேட் முடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் முடிக்காம செல்ஃபாக யூடியூப் பார்த்து லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கிரேட். பட் யூடியூப்ல லேர்ன் பண்ணுறப்போ என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் ஆகும், நானும் யூடியூப்ல நிறைய ஐடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு பர்சனலாக ஃபேஸ் ஆன அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப்ல படிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ ஒரு ஜாவா டெவலப்பர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜாவா டெவலப்பர் ஆகணும்னா இதை படிக்கணும், அதுக்கப்புறம் இதை படிக்கணும், அதுக்கப்புறம் இதை படிக்கணும், அதுக்கப்புறம் இதை படிக்கணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக மாட்டீங்க. எடுத்தோடனே 10th ஸ்டெப் போய் பார்க்குறப்போ உங்களுக்கு அது கஷ்டமாக தோணும். திருப்பி 10th ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ உங்களுக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் கற்றுக்கிற விஷயம் இந்த மாதிரி ஃப்ரீயாக ட்ரை பண்ணிங்கன்னா 6 மாதம் 1 வருஷம் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் இப்போ ஒரு சர்டிஃபிகேட்டுடைய ஒரு இன்ஸ்டியூட் போய் படிக்கிறீங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கூல் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் போனால் தான் ஒரு ஆர்டராக 10th ஸ்டாண்டர்டில் பாஸ் பண்ண முடியும். எடுத்தோன்னே நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் போய் படிச்சுட்டு 10th போக போய் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமானா கஷ்டம் தான். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிச்சிங்க தான் பண்ண முடியும். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி தான் சொல்லித்தரணுங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கோர்சஸில் நிறைய இடத்துல இப்படி தான் போகணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுறேன்னா நீங்கள் இன்ஸ்டியூஷனை போய் ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி சேம் டைம் நீங்கள் இப்போ யூடியூப்ல பார்த்து ஸ்ட்ரக்சராக படிக்கிறீங்க அப்படின்னாலுமே கூட நீங்கள் ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் கேட்குறீங்கன்னா அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் டவுட் போட்டாலும் மோஸ்ட்லி இப்போ யாரும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க பெருசு. ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வரும், அவங்களால ரிப்ளை பண்ண முடியாது ஒவ்வொருத்தருக்குமே. ஸோ அதனால நீங்கள் இன்ஸ்டியூட் படிக்கிறீங்கன்னா நீங்கள் டவுட்ஸையும் அவங்கள்ட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ப்ளஸ் சிஎஸ் பேக்ரவுண்டும் அது இருக்கணும். தாண்டி நீங்கள் மெக்கானிக்லேருந்து வந்திருக்கீங்க, ஸோ மெக்கானிக்கல்லேருந்து வந்திருந்தாலுமே கூட இல்லை அதர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கீங்கன்னா இதுக்கு நான் ரிலவெண்டடாக கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களோட கோர்ஸை காட்டலாம். ப்ளஸ் அதே மாதிரி கோர்ஸ் முடித்த கையோட ஏதாச்சும் 1-2 ஃப்ரீ ப்ராஜெக்ட்ஸை நிறைய ட்ரை பண்ணி ஜிட்ஹப் அந்த மாதிரி ஒரு இதில் நீங்கள் அப்லோட் பண்ணி வைங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூ போகிறப்போ சர்டிஃபிகேஷனும் கையில் இருக்குது, ப்ளஸ் நான் ஓன் ப்ராஜெக்ட்டும் நிறைய பண்ணியிருக்கேன், எனக்கு உண்மையிலுமே ஐடியில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நீங்கள் ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கேட்பாங்க கண்டிப்பாக, ஏன் நான் ஐடி படிச்சுட்டு இப்போ ஐடிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அது நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வாயில் சொன்னாலும் தாண்டி அதை தாண்டி என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கீங்கன்னு செக் பண்ணுவாங்க. ஸோ சர்டிஃபிகேட்ஸ்ன்னு ஸோ நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் நிறைய ட்ரை பண்ணி பார்த்து ஜிட்ஹப் அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் அப்ளை பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ரோல் சூஸ் பண்ணுங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருச்சு, ப்ளஸ் அதுக்கு சர்டிஃபிகேஷனும் ப்ளஸ் நிறைய ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அடுத்த தேட நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கம்யூனிகேஷன். எல்லா இடத்துலையும் நீங்கள் என்ன தான் ஸ்கில்லடாக இருந்தாலும் உங்களோட கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டாக இருக்குது. ஸோ கம்யூனிகேஷனும் தயவுசெய்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஸ்ட்ராங் பண்ணால் கம்யூனிகேஷன் நீங்கள் கோர்ஸ் போகணுங்கிறத தாண்டி அதை யூடியூப்பில் லேர்ன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் கிராமர்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிராமரை ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு நீங்கள் இன்டர்வியூவில் போய் பேசுகிறப்போ ரொம்ப கிராமட்டிக்கலாக பேசணும், அக்யூரேட்டாக பேசணுங்கிறலாம் கிடையாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு தமிழில் என்ன விஷயம் தெரியுதோ, உங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த விஷயத்த உங்களுக்கு இங்கிலீஷ் மூலிமா புரிய வச்சா போதும். ஒரு ஈஸி சிம்பிள் இங்கிலீஷில் இருந்தால் கூட போதும். ரொம்ப கிராமட்டிக்கலாக இஸ்னா அந்த இடத்துல இஸ்ஸை போட்டு தேனா அந்த இடத்துல தேவை போட்டே பேசணுங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் நினைக்கிற விஷயத்த அவங்களுக்கு கன்வே பண்ண முடியுதா? இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா உங்களுக்கு உண்மையில தெரிஞ்சால் கூட கம்யூனிகேஷன் ப்ராப்ளத்தில் நீங்கள் அப்படியே ஸ்டக்காகி நின்றக்கூடாது இந்த மாதிரி. ஓகேங்களா? ஜஸ்ட் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுவீங்க. ரொம்ப கிராமட்டிக்கலாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு நீங்கள் படிக்கிறப்பவே இந்த மாதிரி கிராமரே இல்லாமல் சும்மா நார்மலாக படிச்சிங்கன்னா இன்னும் அதுக்கு தகுந்தாப்புல ரொம்ப இதாக தான் அவுட்புட் வரும். ஸோ நீங்கள் படிக்கிறப்ப கிராமர்லாம் வச்சு ஃபஸ்ட்டு கிராமரில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்து மிரர் ப்ராக்டிஸ். இப்போ உங்களுக்கு நீங்களே பேசி 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 மிரர் முன்னாடி உங்களோட கம்யூனிகேஷனை ஸ்ட்ராங் பண்ணணும். அந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணி நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக போனீங்கன்னா தான் அதோட அவுட்புட்டோ 50% ஆச்சும் உங்களால் இன்டர்வியூவில் நல்லா பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ கம்யூனிகேஷனை நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும். கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கில். ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு என்ன மெயினாக தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரெஷராக உள்ளே போகணுங்கிறதுனால உங்களுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிறது டெஃபினட்டாக கண்டிப்பாக எல்லா கம்பெனியும் பண்ணி டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறத தாண்டி ஆப்டிடியூட் ரவுண்டை நீங்கள் கிளியர் பண்ணால் தான் அடுத்து உங்களுக்கு டெக்னிக்கல் ரவுண்டுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஆப்டிடியூட் ரவுண்டை நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டிவ் எபிலிட்டி, லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வெர்பல் எபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி போர்ஷன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ ஸ்கூல்லேருந்தோ காலேஜ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லைனாலுமே கூட இது எல்லாத்துக்கும் ஒரு 1 month 2 month உட்காந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஒரு நாள் 2 நாள் 1 வாரம் 10 நாளில் இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் நீங்கள் கிளியர் பண்ணுற அளவுக்கு படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். டெஃபினட்டாக ஒரு போர்ஷன் பை போர்ஷனாக நீங்கள் உட்காந்து ஒவ்வொரு வீக்கே கம்ப்ளீட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு 2 months 3 months ஸ்ட்ராங் ஆக முடியும். இல்லை நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிறத தாண்டி இந்த மாதிரியான ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே எப்படி ரெடி ஆகுறது ப்ளஸ் உங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ்லேயும் இருக்கும். ஸோ அந்த போர்ஷனையாச்சும் கொஞ்சம் தயவுசெய்து நல்லா ஃபோக்கஸ்டாக பார்த்து கற்றுக்குங்க. ஏன்னா நீங்கள் இன்டர்வியூ போகிறப்போ உங்களுக்கு அதுதான் கை கொடுக்கும். ரொம்ப நீங்கள் என்ன தான் சப்ஜெக்டில் எவ்வளோ பேப்பரில் எவ்வளோ கதை எழுதியிருந்தாலும் அதெல்லாம் தாண்டி இன்டர்வியூவில் உங்களுக்கு கேட்குற விஷயம்
அந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ண முடியுதா, ப்ளஸ் நீங்கள் டெக்னிக்கலாக என்ன ரோலுக்கு போகிறீங்களோ அந்த ரோலுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா, இது இருந்தால் போதும் நீங்கள் ஜாப் எடுத்துலாம். அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட்டு. ஸோ ஆப்டிடியூடை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கன்க்ளூஷனாக நான் இதுதான் சொல்ல வந்தேன். நான் ஐடி டு ஐடி வரவங்க கஷ்டமான ரோலில் போயிட்டு பண்ண முடியாமல் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி வெளில போகாமல் வேறு என்னென்ன ரோல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அதுக்கு தகுந்தாப்பில் இருக்கிற ரோல்ஸ்குள்ளே போகணும்னு நினைங்க. அதே மாதிரி அதுக்கு சர்டிஃபிகேஷன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா நான் ஐடி பேக்லேருந்து வரணும் அப்படின்னா சர்டிஃபிகேஷன் படிச்சிருந்தா தான் உங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் படிச்சிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், ஈஸியாக கிராக் பண்ண முடியும். கம்யூனிகேஷன் டெஃபினட்டாக மஸ்ட். அதையும் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு ஆப்டிடியூடையும் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க, ப்ளஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? அண்ட் தென் இந்த வீடியோவை டில் எண்டு வரையும் பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ எனக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் யுவர் HR Naveen signing off.